தீப்தி இன்னும் அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பூமாரி இப்ப வந்துருவா, சீக்கிரமா வா. எவ்வளவு நேரம் அந்த கண்ணாடியே பார்த்துட்டு இருக்காப்பா. அந்த கண்ணாடியை தூக்கி போட்டு உடைக்கணும். அப்பதான் இவ கண்ணாடி பார்க்காம ஒழுங்கா படிக்க ஆரம்பிப்பா. இடி போதும், உள்ள அழகுதா இருக்கும், வரியா என்ன? டடன் டடன் டடன். எம்மா நான் இங்க வந்துட்டேன். இடி குரங்கு சேட்டை பண்ணாம சும்மா நில்லுடி. அட இந்த Dress எடுத்து போட்டாச்சு என்ன? ஆமா பின்ன நானும் பூமாரியே சேமாக்கும். ஆமா அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சண்டை போடாம இருந்தா சரிதான். அதுல சேம் கிடையாது. சண்டை மட்டும் மண்டை பிடிச்சு அடிச்சுக்கிடுறது, மத்ததுல மட்டும் சேம் ஆம்ல சேம். சரி சரி விடு. பூமாரி எங்க வந்துட்டு இருக்காளா? தீபி இங்க பாரு, பூமாரி அவ அப்பா கூட வந்துட்டு இருக்கா. தேவையில்லாம அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோயா, ஒண்ணு இல்லாத முக்க கூட கொஞ்சம் நறுக்கிடுவோம் பாத்துக்கோ. ஏமா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நானே பூமாரி பார்க்க போறேன்னு ரொம்ப எக்ஸைட்டா இருந்துட்டு இருக்கா. அத கூட சொல்ல தெரியாது. இங்க பாரு, பூமாரியை பார்க்கணும் பார்க்கணும்னு சொன்னா காணாது. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா சண்டை போடாம சமத்தா இருக்கணும், புரியுதா? அதெல்லாம் நாங்க இருந்துக்கிடுவோமே. எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை கூட வராது. நாங்க சிஸ்டர் ஆக்கும். ஆமா அத நீ சொல்லி தாண்டி எனக்கே தெரியுது. அந்த வந்துட்டான்னு நினைக்க சவுண்ட் கேக்குதே. பூமாரி வெல்கம். ஆமா அவ லண்டன்ல இருந்து வர்றா, இவ இங்க இருந்து வெல்கம் சொல்றா. 2 நாள் பிரிஞ்சதுக்கு இந்த அலப்பறையா? சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பூமாரி, நீ எப்படி இருக்க? என்னாச்சு? அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு மனசே இல்ல போல. பூமாரி என்கிட்ட தானே நீ முதல்ல பேசணும். நான் உனக்காண்டி எவ்வளவு நேரமா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படியா? நீ எனக்காண்டி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா தீபி? அட ஆமா தெரியுமா, நான் உனக்காண்டி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. பூமாரி பொய் சொல்றா, நம்பாத. இவ்வளவு நேரம் கண்ணாடி முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இப்பதான் வர்றா பாத்து. அம்மா உன்கிட்ட 5 பேர் கேட்டாங்களா? கொஞ்சம் அமைதியாரு சரியா? எல்லாரும் முன்னாடி அப்படி சொல்லாத, சொல்லிட்டேன். யாமட்டி உண்மைதானே சொன்னேன். இவ்வளவு நேரம் கண்ணாடி தானே பார்த்துட்டு இருந்த. என்னவோ அவளுக்காண்டி வெயிட் பண்ண மாதிரி ரீல் விட்டுட்டு நடக்குற. ஆமா நீ பாத்தியோ, நான் அங்க இருந்தாலும் என் கண்ணு ஃபுல்லா அந்த வாசல்லே தான் இருந்துச்சு தெரியுமா? பூமாரி எப்ப வருவா, பூமாரி எப்ப வருவான்ட்டு. உனக்கு இது தெரியுமா? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நாங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். அதனால நான் அப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி சரி பூமாரி, நீ எங்க அம்மா சொல்றாங்கன்ட்டு ஒண்ணு கேட்டுட்டு போயிடாத சரியா? உனக்காண்டி நான் ரொம்ப நேரம் உண்மையிலே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. சரி தீபி நான் நம்பிட்டேன் சரியா? நீ சொல்றத பார்த்தாலே எனக்கு நம்பலன்னு தெரியுது. சாச்சா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, நான் உண்மையிலே நம்பிட்டேன். உன் Dress கலர் அருமையா இருக்கு. உன் Dress கலரும் சூப்பரா இருக்கு. ஐயோடா மழை வரும்னு நினைக்கிறேன். இந்த 2 என்னைக்கு அடுத்தவங்க Dress கலர் நல்லா இருக்குன்னுக்குங்க. எனக்கு இது வேணும் உனக்கு அது வேணும் தானே சண்டை போடுங்க. நீ பூமாரி போனதும் போன, ஒரு நாள் அங்கேயே டரா போட்டு வந்துட்டியா? மீனா வீட்டுல எப்படி இருக்கு? அதை ஏன் கேக்குற அஞ்சலி? அவ்வளோ அழகா இருக்குடி வீடு. வீட்டை எப்படி மெயின்டைன் பண்றான்னு தெரியுமா? நம்ம கூட தோட்டத்தை நல்லாவே மெயின்டைன் பண்ணல, ஏனோ தானே வச்சிருக்கோம். மீனா வீட்டுல ஒரு தடவை வந்து பாரு, அம்புட்டு அழகா வச்சிருக்கா தோட்டத்தை. அங்கேயே அழகா போய் உட்கார்ந்துடலாம் போல. பூமாரி கூட நல்லா என்ஜாய் பண்ணா. பூமாரி அப்படியா? நீ அங்க நல்லா என்ஜாய் பண்ணியோ? ஆமா தீபி, வீடெல்லாம் அருமையா தான் இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. நான் இல்லன்னா சொல்லவே மாட்டேன். ஆனா எனக்கு அந்த வீட்டை விட இந்த வீடு தான் நல்லா பிடிச்சிருக்கு. அது பூமாரி பாத்தீங்களா சித்தி? என்னமோ மீனாம்மா வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பூமாரிக்கு அந்த வீட்டை விட இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. அதனால அவ இங்க தான் இருப்பா. ஏன் அஞ்சலி ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, நாங்க கிளம்பில மீனா கூட சரின்ட்டா. பூமாரி அப்பா பூமாரியை விட மாட்டேன்ட்டாரு. எனக்கு வேற ரொம்ப கவலையா போயிட்டுடி அஞ்சலி.
பண்ணிட்டு வரேன் போ. பூமாரி இரு, நானும் வரேன். வா வா. சரியா போச்சு, ஒண்ணு கூட க்ளீன் பண்ணாம விட்டுட்டேனே. பூமாரி இப்ப என்ன நச்சு எடுக்க போறா. தீபி, சாரி பூமாரி, நான் திங்கவே இல்லடா. ஆனா அந்த தாளெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல பாத்துக்கோ. சித்தி, இந்த தீபி பாத்தீங்கல்ல, என்கிட்ட எவ்வளவு போய் அளந்து விட்டா. இங்க பாருங்க, ரூம் ஃபுல்லா குப்பையா போட்டுருக்கா. ஒரு நீட்னஸ் கூட இல்ல. எப்படி வச்சிருக்கா ரூம. நான் இந்த ரூமுக்கு இருக்கேல, எல்லா குப்பையும் நான் தான் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டே இருப்பேன். இவ தின்னு தின்னு போட்டுட்டே இருப்பா. நான் போனதுக்கு அப்புறம் ரூம எப்படி வச்சிருக்கான்னு பாருங்களேன். அதானே ஏ தீபி, தின்னில தாள கொட்டி குப்பையில போட மாட்டேன். இது என்ன பெட்ரூமா இல்ல குப்பை ரூமா? சித்தி, உடனே ரொம்ப ஓவரா திட்டாத என்ன. நான் உன்னை பூமாரி போயிட்டான்னு ரொம்ப கவலையில இருந்தேனா, இந்த தாளெல்லாம் நான் குப்பையில போடாம மறந்தே போயிட்டேன். உடனே அளந்து விட்டுருவிய ஒரீல. பூமாரி, இந்த காஃபி. ஏ அஞ்சலி, என்னடி இது, ரூமா இல்ல என்னடி இப்படி வச்சிருக்கா? நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. நான் கூட எத்தனை வாட்டியும் சொல்லியாச்சு, எங்கெங்க என்னெல்லாம் கிடக்குதுன்னு பாரு. கொஞ்சம் கூட உருப்படி கிடையாது வீட்ல, ஒண்ணு கூட. ஏம்மா, உடனே நீ இப்படி சொல்லாத சரியா? எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏமாட்டி, ஏன் கஷ்டமா இருக்கு? வீட்டு வேலை பார்த்தா தானே. ஒரு தாளை எடுத்து குப்பையில போடல, அதான் அங்கங்க கிடக்குது. ஆள பேர ஆள. பூமாரி வந்துட்டான்னு ரொம்ப இப்பதான் சந்தோஷப்பட்டுட்டே இருந்தேன் தெரியுமா? அதுக்குள்ள எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை எடுத்து விடுறதுக்கே வழி பார்த்துட்டு இருக்கீங்க. தீபி, நான் வந்ததுல உனக்கு ஹாப்பி தானே? ஆமா, பின்ன ஹாப்பி இல்லாமையா? சரி, அப்ப எனக்காண்டி ஒண்ணு பண்ணுவியா? சொல்லு, உனக்காண்டி நான் என்னனாலும் பண்ணுவேன். அப்படியா? இந்த குப்பை எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல கொட்டி போட்டுரு எனக்காண்டி. எல்லா குப்பையுமா? அதுவும் நான் மட்டுமா? பூமாரி ப்ளீஸ் அப்படி சொல்லாத. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் போடுவோமா? நிறைய எல்லாம் கிடக்குது. இத க்ளீன் பண்றதுக்குள்ள அவ்வளவுதான், எனக்கு மூச்சா வாங்கிடும். ப்ளீஸ் எனக்கு உதவி செய்ய. திங்கிற தம்புட நீ, உனக்கு அவ ஹெல்ப் பண்ணணுமா? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? உடனே கத்தி வாயை மூட வச்சிருவாள்வ. எல்லாம் அப்படிதான் இருக்குதுங்க வீட்ல உள்ள வாண்டி எல்லாம். அம்மா ஏதாவது சொன்னா கேட்கா செய்யறாள்வ, உடனே அதை இதை சொல்லி வாயை மூட வச்சிடுறாள்வ. தீபி, கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரூமை க்ளீன் பண்ணுவோம் சரியா? பூமாரி, உண்மையிலேவா சொல்ற? ஆமா, உண்மையிலே தான் சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணலாம்னு வச்சுக்கோயா, சீக்கிரமா பண்ணிரலாம். வரியா? ஐயோ பாவம், அவ இப்பதான் வந்திருக்கா, அதுக்குள்ள அவளை போய் க்ளீன் பண்ண சொல்லிட்டு இருக்க. சித்தி, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்ன அந்த வீட்ல வேலை பார்த்துட்டே இருந்து இங்க வந்து என்ன ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நானும் தீபியும் சேர்ந்து ரூம் ஃபுல்லா க்ளீன் பண்ணிடுறோம். தேங்க்ஸ் பூமாரி. அப்புறமா அந்த இருக்குல என் கபோர்டு, அதுல கூட என் Dress எல்லாம் ஒளிஞ்சு இருக்கு. அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தந்துருவியா? தீபி, நீ சரியா உள்ள ஆளுதான். ஒரு வேளை உனக்கு பார்க்க வந்தோம்னா 10 வேளை ஏவிடுவியா? அதெல்லாம் நான் பட மாட்டேன்பா. தேவனா நீ போய் அரேஞ்ச் பண்ணி வை. நீ எல்லாத்தையும் குப்பை கடா போட்டிருப்ப, நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி தரணுமோ? நல்ல கதையா இருக்க. சரி விடு, இதையாச்சும் க்ளீன் பண்ண வாயா. இதை வேணா க்ளீன் பண்றேன், அந்த கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன்பா. சரி சரி, ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா? வா க்ளீன் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் கலாட்டா காட்டுனா புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களோட வீடியோவை நீங்க உடனே பார்க்கலாம். உங்களை நாங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். பை.